ஜெபித்திருந்தாலும் ஒரு விசை தகப்பனே, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஆண்டவரை எங்களை கொண்டு நீங்கள் உமது பணியை செய்து கொண்டு வருகிற மகா தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் வைக்கிறேன். இந்த ஜனங்களை இணையதளத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு நான் தடையாக இருக்காதபடிக்கு அப்பா, என்னை உடைய இரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரித்து என் மாமிசமோ என்னுடைய ஞானமோ வெளிப்படாதபடிக்கு நீர் கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நிறைவாய் தேவ சமாதானத்தோடு எங்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளும் வந்த நாங்கள் எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு கடவுள் வைத்தபடியால் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். இது கடவுளால் உண்டான ஒரு செயல், இது மாமிசத்தினால் உண்டானது அல்ல. ஆதலால் ஆண்டவர் நல்லவர். அவருக்கு நன்றி சொல்லுவதிலே, அவரை தேடி அவரை காண்பதிலே தேடுவதிலே எங்களை அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு முதலாவது பிரசங்கம் என்னுடையது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நான் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய யாராவது ஒரு வாலிப பிள்ளைக்காவது சிறு பிள்ளைக்காவது ஊழியர்களுக்காவது நான் ஒரு மன அழுத்தம் அல்லது ஒரு பார்வையினால் அல்லது என்னுடைய வாயின் வார்த்தையினால் தாகிலும் உங்களை குற்றப்படுத்தி இருக்கிறேன். குற்றப்படுத்தி இருந்தால் அல்ல, குற்றப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய இருதயத்தினால் யாரையாவது குறித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பேன், நியாயம் தீர்த்திருப்பேன், நியாயம் தீர்த்திருக்கிறேன். அதனால் தேவ சமூகத்துக்கு முன்னால் நான் அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். நான் உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. அதான் முதலாவது. அதனால் நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன், கேட்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட 45 நிமிஷம் வேகமாய் நாங்கள் போவோம். இது என்னுடைய செய்தி என்னவென்றால், யார் நம்முடைய எஜமானன் என்ற பகுதியை நாங்கள் 2 பகுதியை பார்த்திருக்கிறோம். அதிலே மத்தேயு 6:24 அந்த வசனத்தின் படி 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இதை நாங்கள் முதலாவது குடும்பம் பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே பார்த்தோம். 2வது ஊழியர்களை குறித்து பார்த்தோம். பேலன்ஸாக இருக்கிறது விசுவாசிகள் சபை. நான் 5 பேராய் எடுத்து 3 பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கு விசுவாசி சபை 2ஐயும் ஒன்றாய் கூட்டி இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களுக்கு அவருடைய வார்த்தையை, அவருடைய ஞானத்தை, அவருடைய சத்தியத்தை எங்களுக்கு போதிப்பாராக. விசுவாசி என்றால் யார்? அது ஒரு கேள்வி. விசுவாசி என்றால் யார்? விசுவாசி என்றால் என்ன? ஒரு நம்பிக்கைக்குரியவன், அல்லது விசுவாசமாய் இருக்கக்கூடியவன், அல்லது ஒரு சாட்சி உள்ள ஒரு மனுஷன். அவன்தான் விசுவாசி. யாருக்கும் விசுவாச துரோகம் செய்யாத ஒரு மனுஷன் விசுவாசி. சரிதானே? அப்போ உலக பிரகாரமாய் அநேக காரியங்கள் இருக்கு. ஒரு வியாபாரத்துக்கு நாங்கள் யாரையும் சூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவனை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். காரணம் என்ன? ஏமாற்றி விட்டுறக்கூடாது. இப்போ இந்த வாலிப பிள்ளைக்கு 6வது ஒருத்தனை பிடிச்சி கொடுத்து தலையில அடித்து போட்டு விட மாட்டோம். எந்த அம்மா அப்பாவும் விட மாட்டோம். இயேசுவை அறியாதவன் கூட இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டான். பார்த்து எப்படிப்பட்டவர்கள் யார் எல்லாம் விசாரித்து தான் அந்த பிள்ளைக்கு அந்த திருமண இணைப்பை நாங்கள் கொடுப்போம். இப்படி எல்லாவற்றிலும் இந்த உலக பிரகாரமாய் நாங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நம்பிக்கைக்குரியவனை
இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. சரிதானே? அப்ப இதுல நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு விசுவாசமுள்ள ஒரு நல்ல ஒரு ஆளை தேர்வு செய்தால்தான் அந்த வியாபாரம் செழிக்கும், திருமண உடன்படிக்கை செழிக்கும். இன்றைக்கு தேசங்கள் எடுத்துக்கொண்டா இன்றைக்கு ஒரு சில தேசங்கள்ல யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்துல தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன? அந்த அவிசுவாசத்திலே யாரோ ஒரு மனுஷன் அல்லது ஒரு குழு அந்த தேசத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது அங்கே தோல்வி ஏற்படுகிறது. இது உலக வழக்கம். சரிதானே? அப்போ உலக வழக்கத்தின்படி நாங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பார்க்கிற என்னவென்றால் நம்பிக்கைக்குரியவன் விசுவாச உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவ ஆலோசனையை நாங்கள் பார்ப்போம். ஏசாயா 43:11-12 வாசிங்க. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் எங்களை பார்த்து சொல்றார், அவர்தான் இரட்சகர். எங்களை ரட்சிக்கிறதுக்கு வேற யாருமே இந்த உலகத்தில் இல்லை. நாங்க எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய். நான் ரோமன் கத்தோலிக்கில் இருந்தனா, ரோமன் கத்தோலிக்க என்ன எப்படி எல்லாம் இருக்குமோ அப்படி அதுக்கு பின்னால போய் கொண்டிருந்தனால் ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் என்னைய தூக்கி எடுத்தார். அதே போலதான் இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கார். ஒரு சிலர் வியாதி இல்லை ஏனாம இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஆண்டவர் நல்லவர் ராப்பா வாடாப்பான்னு சொல்லி ஓகே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்ப தேவன் இரட்சகர் என்பதற்கு எங்களை தான் நம்பி இருக்கிறார், வேற யாரையும் நம்பல. எங்களை தான் நம்பி இருக்கார் முழு மூச்சாய். என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், இதான் அவருடைய ஏக்கம். சரிதானே? அப்ப நாமே கர்த்தருடைய சாட்சிகள், விசுவாசிகள், நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். இந்த வரைக்கும் சபையை பார்த்து விசுவாசலாக என்னையும் உங்களையும் பார்த்து அதே ஏக்கத்தோடு தான் இருக்கேன். நான் உங்களை நம்புறேன், நீங்க என்னுடைய ஜனங்கள், நான் தான் உன்னுடைய இரட்சகர், நான் தான் உன்னைய தூக்கி எடுத்தவன் என்றெல்லாம் சொல்லி அவர் வேதனையோடு இருக்கிற ஒரு காட்சி. அதுதான் நான் தான் இரட்சகர். ஏசாயா வரைக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, எத்தனையோ காரியத்தை ஜனங்கள் நேரடியாய் பார்த்தவர்கள். நாங்கள் கூட அந்த பாக்கியவான்கள் இல்லை, காண இல்லை நாங்கள். ஆனால் பெற்றிருக்கிறோம். 100% உண்மை. அவர்கள் அடைந்ததை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திரு ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டது உண்மை. ஆனால் அவர்கள் கண்களால் பார்த்து விட்டார்கள். அப்பையும் பாருங்க, ஏசாயால் ஆண்டவர் அழுகுறல வர்ற, நான் தான்ப்பா உங்களுக்கு இரட்சகர், வேறு யாரும் இல்லை. அப்ப நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிற எங்களை பார்த்து இன்றைக்கு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நானே தேவன், நானே, வேற யாருமே இல்லை. நாங்க போன இடத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க? வீட்டுக்குள்ள போனா அந்தோணியாரும் ஒரு பக்கம் இருப்பாரு, சுசியப்பர் ஒரு பக்கம் இருப்பாரு, தேவமாதா ஒரு பக்கம் இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு காரியத்தை வச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நானே, நான் தான் உன்னுடைய இரட்சகர். ஜீவ ஒளி திருச்சபையின் இரட்சகர் கர்த்தர். ஜீவ ஒளி திருச்சபைக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போற எல்லாருக்கும் அவர் தான் இரட்சகர். வாசிப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 29, 30, 29 முதல் வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். 29 போடுங்கம்மா. 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம், நீங்க என்னிடத்திலிருந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அதோட நான் இன்றைக்கு இதை ஸ்டாப் பண்றேன். அதுக்கு மேல அங்கால பார்க்க போறோம். 2 விஷயத்தை தான் ஆண்டவர் அவரிடத்திலிருந்து என்னட்ட படியப்பா. ஜீவோலி திருச்சபையே, ஜீவோலி திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளே, ஜீவோலி இந்த அதாவது
திருச்சபைக்கு தூணாய் இருக்கிற ஊழியர்களே, அம்மா அப்பாவே, எங்களை பார்த்து சொல்றார், 2 காரியத்தை நீ படி, 2 காரியத்தை கற்றுக்கொள். 30வது வசனத்தை வாசிங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். அப்ப 30வது வசனத்தில் சொன்னேன், நுகம் ஒன்று வச்சிருக்கேன், சுமை ஒன்று வச்சிருக்கிறேன். நுகமண்டா என்ன? ஒரு வேலையை, ஒரு பாரமான ஒரு வேலையை, கஷ்டமான ஒரு வேலையை கொஞ்சம் சுலபமாக்குறதுக்கு பயன்படுத்துகிறப்ப தான் நுகம். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்துருப்பாங்களோ என்னவோ தெரியாது. அம்மா அப்பா நாங்கள் பார்த்துருப்போம். இலங்கையில் மாடு பார்த்துருப்போம், மாட்டு வண்டி. அதுக்கு இந்த இவ்விடத்தை வைப்பாங்க, ஒரு வளைஞ்ச ஒரு இது உண்டு, அதுதான் நுகம். கூகுளில் போய் அடித்து பாருங்க, நுகம். அப்போ அந்த மாடு சுமக்கும், நியாயமாக ஏற்றுவாங்க, கொல்லி ஏற்றுவாங்க, மாமூட்டா என்ன ஏற்றினாலும் அது அப்படி அழகாக சுமந்து கொண்டு போகும். அதை நேரடியாக வச்சா அதுக்கு பாரமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதே மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் என்ன ஒரு வேலை செய்தாலும் அதுக்கு ஒரு மாற்று ஒரு வழி ஒன்று இருக்குது, இலகுவாக்குற வழி, அதுதான் நுகம். இப்போ சொல்லுவோம், இந்த போனுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்வோம், பெயிண்ட் அடிக்க போகிறோம்டா ஆரம்ப நாட்களில் என்ன செய்வோம், ஏணி எடுத்து மேசை எடுத்து ஒரு ஆள் ஏறி ஒரு ஆள் பிடிக்க. இப்போ அப்படி இல்லை, பிரட் அடிச்சாச்சு, லோரல் அடிச்சா அப்படியே உருட்டி போட்டு அவன் போயிடுவான். அது ஒரு நுகம். ஒரு பாரமான ஒரு மேசை இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு சோபா, ஏதாவது ஒரு காரியத்தை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்கிறோம், கீழே அப்படியே மேலே தூக்கி போட்டு கீழுக்கு வீலை வைக்கிறோம், அப்படியே தள்ளிக்கொண்டு ஈஸியாக போகிறோம். ஆனால் அந்த பாரமான வேலையை இலகுவாக செய்வதுக்கு தான் நுகம். சரிதானே? அப்போ இயேசுவின் சுமை என்றால் என்ன? என் சுமையை வைக்கிறேன் என்றால் என்ன? இயேசுவின் என்ன சுமை? என்னத்தை சொல்றாரு? ரட்சிப்பு. ஆமென். அவர் எங்கள் மேலே வைத்தது ரட்சிப்பு. அதை நாங்கள் மரண பரியந்தம் காத்துக்கொள்ள. சரியா? மரண பரியந்தம் காத்துக்கொள்ளணும். கடைசி பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். வேறு யாரும் ரட்சிக்கப்படையாது. 3 மாதம், 5 வருஷம், 8 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், நோ. எங்கட நாசியில கர்த்தர் அவருடைய சுவாசை நிறுத்தும் வரைக்கும், எங்களது மூச்சு நிற்கும் வரைக்கும் நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ளா இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு எங்கள் மேலே இருக்கிறது என்று நாங்கள் அப்படியே அதை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிறோம். இந்த இடத்துல உலக அறிவின்படி இன்றைக்கு பாருங்க, ஆடு மாடுக்கெல்லாம் அவங்கள்ட்ட வச்சிருக்காங்க. இப்போ ஆவிக்குரிய என்ன சொல்றாங்க? ஆவிக்குரியாக்கள் என்ன சொல்றாங்க? பிசாசை எப்படி ஓட்டுறது, அந்நிய பாஷை எப்படி பேசுறது, ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்றது, தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றது கிளாஸ் கொடுக்குறாங்க. இது ஆவிக்குரிய அறிவாளிகள். யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும். கிளாஸ் கொடுக்குறாங்க, பயிற்சி வைக்கிறாங்க. அது இல்லை, அப்படி அல்ல. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அறிவாளிகளாய் நாங்கள் இருப்பதற்காக அழைக்கப்பட இல்லை. நாம் எங்களை ஆராய்ந்து, சரிதானே, இது என்னுடைய நுகம், இது இயேசு எனக்காக தந்த ரட்சிப்பு. எந்த நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி எடுக்கப்பட்டோம் என்று எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய சாட்சியை சொன்னால் என் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்க. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் தான் என்னை எப்படி தெரியும். என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது, ஒரு கொஞ்சம் தெரியலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட நிலையில தான் நாங்கள் தூக்கி எடுக்கப்பட்டோம். அப்போ ஆண்டவர் எங்கள் மேலே வச்ச அந்த ரட்சிப்பு, அதுக்கு ஒரு பாரம். அந்த பாரத்தை தூக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதான் நுகம். அது இருந்தால் போதும். இப்போ நாங்கள் பார்ப்போம், இயேசுவின் நுகம் என்ன. அதான் அந்த வார்த்தையில 29வது வார்த்தை சொல்லுது, சாந்தமும் மனத்தாழ்மையும். சரிதானே? எங்கட மாட்டுக்கு இதில் வைக்கிற மாதிரி எங்களுக்கு இதில் வைக்க வேண்டியது, அல்லது சிந்தையில் வைக்க வேண்டியது முதலாவது என்ன? 29வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது எப்படி அந்நிய பாஷை பேசணும் இல்லை, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும் இல்லை. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு 2 விஷயம், மனத்தாழ்மை, சாந்தம். இது 2 இருந்தால்
நாங்கள் இயேசுவினுடைய சுமையை இலகுவாக சுமக்கலாம். எந்த கஷ்டமும் வராது. அதான் ரெண்டும். இயேசுவின் சுமை என்றால் என்ன? மரண பரியந்தம் அவர் எங்களை நம்பி தந்த ரட்சிப்பு. நான் இந்த ஃபேமிலியில் 5வது ஆள், கடைசி, ஒன்றுக்கு உதவாது. என்னையை தான் ஆண்டவர் தூக்கி எடுத்தார். என்னையை தான் தூக்கி எடுத்தார். மனுஷர் எங்களை நிராகரிக்கலாம். இப்போ ஒரு குடியாரன், விபச்சாரக்காரன், சொல்லு கேட்காதவன், ஆனால் அவருடைய பார்வை வித்தியாசம். அதே போல தான் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் எங்களை அவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அதனால் நாங்கள் இந்த சுமையை நாங்கள் எப்படி நாங்கள் அதை சரி செய்யலாம், அல்லது அதை எப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலாம், அதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இது யார் சொல்றது? அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அவர் யார்? அவர் இயேசுவுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு விரோதமாய் சத்தியத்தை மறுதலித்த ஒரு மனுஷன். எப்படி இந்த மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும்? எனக்கு எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லார் மாதிரியும் என்னால் வாழ முடியும், எல்லார் மாதிரியும் என்னால் பேச முடியும், எல்லார போலவும் என்னால் கோபப்பட முடியும், ஆனால் எனக்கு தகுதி இல்லை. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது, இப்படி நாங்கள் எப்படி நாள் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அறிக்கையிட முடிந்தது? அவன் இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். இயேசுவின் இடத்துல இந்த தாழ்மையையும் சாந்தத்தையும் கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவனால் சொல்ல முடிந்தது. பவுலால் சொல்ல முடியுமானால் நாம யாராவது இரத்த சாட்சியா மறைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கிறோமா? நானுண்டா இல்லை, நீங்க யாரும் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவுத்துக்கு கொடூரமானவர்கள் அல்ல நாங்கள். என்ன அப்ப அவன் சொல்றான், ஒரு மனுஷன் மறைக்கிறதுக்கு நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் அப்படிப்பட்ட மனுஷனே இதை சொல்லுவானானால் அவனுக்கு இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ள அவனால் முடியும் என்றால் ஏன் நம்மளால் முடியாது? இது ஒரு கேள்விதானே. 2 விஷயம்தான், மனத்தாழ்மை, சாந்தம். இது 2 இருந்தால் நாங்கள் இயேசுவின் நுகத்தை எங்களிடத்துல இருக்கு. என்ன சவால், என்ன பிரச்சனை, என்ன கோபம், என்ன கசப்பு என்ன வந்தாலும் இது 2 இருக்கும்போது இதுக்கு எங்களுக்கு தடை இல்லை. அப்போ நாங்கள் ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகள், நாங்கள் விசுவாசிகள், சபையா, அப்போதான் நாங்கள் சொல்லலாம். மற்றும்படி பக்கத்தில் இருக்கிறவங்களோட முறுமுறுத்து கொண்டு மற்றவங்களை மன்னிக்காம குறை சொல்லி அவதூறு பேசி கொண்டு நான் இந்த இடத்துல என்னதான் வந்து ஆராதிச்சாலும், என்னதான் நான் வந்து வார்த்தையை பேசினாலும் நான் ஆண்டவருடைய விசுவாசி இல்லை. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல வர. அப்போ அதிகாரம் இருக்கு எங்களுக்கு எல்லாம் இருக்கு. நாங்கள் சொல்ல, அவங்க பேசுறாங்களே நாங்கள் பேசக்கூடாதா? அவன் உடுத்துறானே நான் உடுத்தக்கூடாதா? அவன் அப்படி செய்யறானே இப்படி இந்த நுகம் இருந்தால் இந்த கிருபை வந்துடும். இதனுடைய பொருள் என்ன? பரிசுத்த ஆவியை மறுதலிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நம்மோடு இருக்கக்கூடாது. அது இருந்தால் எங்களால் செய்ய இயலாது. அது கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், மனமேற்றுமை, மன்னிக்க முடியாது, விவாகரத்து, இச்சை, சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றுமே பரிசுத்த ஆவியானவரை மேன்மை பாராட்டாது, தேவனை மகிமைப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் இயேசுவின் நுகம் எங்களிடத்துல இல்லை. அவ்வளவுதான் பொருள். இந்த சபையால நாங்கள் ஒருதனுக்கு தீமை செய்தோமானால் இந்த சபையில இயேசுவின் நுகம் இல்லை. அவ்வளவுதான். நாங்கள் இயேசு நல்லவர், இயேசு பரிசுத்தர், அவரே ஆண்டவர் எல்லாம் சொல்லலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா எங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கலாம். அப்ப நாங்க
எப்படி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம், நுகத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டு விஷயம்தான், சாந்தம், மனத்தாழ்மை. இது மிகவும் ஒரு சின்ன ஒரு விஷயம். ரெண்டு PhD தான், டிப்ளமா தான். ஏன்னா இதுக்கு பெருசாக கஷ்டப்படுத்து யூனிவர்சிட்டிக்கு போக தேவையில்ல, நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போக தேவையில்ல, ஒன்றுக்கும் போக தேவையில்ல. அது போகிறது நல்லது, ஸ்டடி பண்ணலாம், ஓகே. ஆனால் இது ரெண்டும் செய்ய தேவை சமூகம் நீங்களும் ஆண்டவரும் இருந்தால் காணும். நானும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இது இல்லை, நான் இதில் யாராவது ஒருத்தனோட முரண்பட்டு கொண்டே இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி கொண்டே இருக்கிறேன், மன்னிக்க இல்லாமலே இருக்கிறேன், சும்மா போய்க்கு அலோகம் வந்துட்டு போகிறேன் என்று எனக்கு தெரிஞ்சால் நான் போராடி அவரோடு கெஞ்சி கேட்கும்போது கர்த்தர் எங்களை விடுதலை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுதான் முக்கியத்துவம். இயேசுவின் நுகம், நாங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். இப்போ என்ன சொல்றா? அடுத்தது ஆரம்பத்தில் சொல்லிட்டார், எனக்கு இதெல்லாம் ஏலும் ஐயா, கோப்பட ஏலும், எல்லாம் செய்ய ஏலும் என்னால், ஆனால் எனக்கு இது தகுதி இல்லை. ஏன்னா நான் என்னுடையவர் அப்படிப்பட்ட தேவன், எனக்குள்ள இருக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். அதனால் எனக்கு இப்போ சொல்கிறார், இங்கே எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமானால் செய்யுங்கள். அதுக்கு என்ன பொருள்? இப்போ நான் கோபப்படுறேன், இச்சிக்கிறேன், விபச்சாரம் செய்கிறேன், மன்னிக்க முடியல, மனைவியோட கரகராண்டு கொண்டு எப்படா இவளுக்கு ஏதாவது சொல்லலாமன் இருக்கேன், எல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சு ஆண்டவர் மகிமைப்பட்டா செய். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. நீங்கள் எதை செய்தாலும் பக்கத்தில் இருக்கிறவரோட உங்களால் உண்மையாகவே உங்களோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாரானால் நீ மன்னிக்காமலே இரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதான் இந்த வேதம் சொல்லுது. முறுமுறுத்தோடு மற்றவனை பார்த்து குற்றப்படுத்துறது, அவர் என்ன எப்படி கதைக்கிறது, நான் என்ன எப்படி கதைக்கிறேன்னு இல்லை. இப்படியெல்லாம் செய்கிறதால ஆண்டவர் மகிமைப்படுவாரானால் நீங்கள் தாராளமாய் செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல், இது ஜீவோனி திருச்சபையோ நானோ இந்த இடத்துல சொல்ல இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலூடாக பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு உரைக்கிறார், அவரை நம்பி வந்த ஜனங்களுக்கு உரைக்கிறார். சிற்றிப்பு நல்லது, சிற்றிப்பு நல்லது. சின்ன பிள்ளைகளை நாங்கள் என்ன சொல்றோம்? சீபிராபாத்தில் தான் நீ கிராஸ் பண்ணணும். ஏன் சொல்றோம்? அப்படியும் சொல்லி அந்த புள்ள கொஞ்சம் அப்படி இப்படி போனா என்ன செய்யறோம்? காதை முறுக்கி தலையில குட்டி, என்ன அப்படித்தானே செய்யறோம். என்ன அதே மாதிரி தான் இது. சீபிராபாத்தாலாம் போகணும்னா போகணும், லோ தான், சத்தியம் சத்தியம் தான். அப்ப தேவனுடைய நாமம், பரிசுத்த நாமம் மகிமைப்படுமானால் எதையும் செய்யுங்க. வாலிப பிள்ளைகளா, நீங்க எதையும் செய்யலாம். யாரோடையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கலாம், யாரோடும் நீங்க நட்பு வச்சிருக்கலாம். அன்றைக்கு அழகாய் அந்த ஊழியக்காரன் சொன்னார், தமிழ் சினிமா பார்க்கறதா பாவம், சைனீஸ், கொரியா, டிக்டாக் அதெல்லாம் பாவம் இல்லை, பிக் பாஸ் எல்லாம் பாவம் இல்லை, அதெல்லாம் பாவம் இல்லை. நீ இன்றைக்கு மூடிவடு, ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஆன்லைனில் பார்க்க போகிற இந்த சபையில் இருக்கிற எனக்கும் சேர்த்து அந்த செய்தி, நான் ஒரு காட்சியை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாரானால் பாரு, அவர் மகிமைப்படாட்டி கர்த்தர் உன்னையும் என்னையும் நியாயம் தீர்ப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், கழுதையில கொண்டு பேசிக்கொண்டு. சரிதானே? யாரும் நீதிமான்கள் இல்லை, இந்த இடத்துல விழுந்தவர்கள் தான். அதான் நான் இந்த சாட்சியை நான் உங்களோட ஷேர் பண்ணேன்னா நீங்கள் இந்த முகத்தை பார்க்க மாட்டீங்க, எனக்கு கிட்ட நிற்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் தான். அவர் போட்ட பிச்சை இன்றைக்கு நான் நிற்கிறேன். என்னுடைய ஏக்கமெல்லாம் ஆண்டவரே, இன்றைக்கும் காலையில் எழுப்பி நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே மரண பரியந்த நான் உங்களுக்காக உண்மையாக இருக்கணும், என்னை யாரும் என்னன்னு சொல்லலாம்,
எவரும் என்னை என்னவும் சொல்லலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அப்பா நீங்க, அவ்வளவுதான். அனாதையை போலதான் நான் இருந்தேன், பயந்து கொண்டு என்னடா அப்படி நடக்குது. இல்லை, இப்போ எனக்கு தெரியுது, என் அப்பா பக்கத்தில் இருக்கார். அதனால எங்களோட வாழ்க்கை என்னத்தை செய்தாலும், வாழ்க்கை நடைமுறையில் எங்களோட ஒரு என்ன இப்போ அதாவது எங்களோட ஆராதனை, ஊழியம், திருமண இணைப்பு, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சேர்ச்சிக்கு வருவாங்க அப்படி இப்படியெல்லாம் போய் கொண்டு இருக்கேன். வாலிப பிள்ளைகள் இங்கே இல்லாட்டியும் கேள்விப்படுறேன். நான் ரசிக்கப்படாத ஒரு ஆணும் ஆனை அந்த புள்ள நேசிக்குது, அல்லது ரசிக்கப்படாத ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளை நேசிக்குது. அவன் வைக்கிற இது என்ன, சேர்ச்சிக்கு வருவாங்க. இல்லை, இது பரிசுத்த ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் சாபம் சாபம் சாபம், அவ்வளவுதான். தெரியாதவன் ஒருத்தன் செய்தால் மன்னிக்கப்படும். இது வடிவா தெளிவா ஆண்டவர் எங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். சரிதானே? அப்ப நாங்கள் இதுல மிச்சம் கவனமா இருக்கணும். 2 கொரிந்தியர் 6:14 இருந்து 18 வரைக்கும். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆமென். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? இப்ப அந்நிய நுகம் என்றா என்ன? அந்நிய நுகம் என்றா என்ன? இது அதாவது கிறிஸ்துவை மாத்திரம் தன் சொந்த எஜமானனாக ஏற்றுக்கொண்டு வாழ விரும்புகிற விசுவாசி சபை, குடும்பம், ஊழியர்கள், வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு கட்டளை. இது கட்டளை. நீ பிணைக்கப்படக்கூடாது, நீ சேரக்கூடாது, அது உனக்கு ஆகாது, அது உன்னை தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு போகாது. அது வியாபாரமா இருக்கலாம், திருமண இணைப்பா இருக்கலாம், எதுவானாலும் ஆராதனையா இருக்கலாம், கொண்டே போகாது. அதுல உனக்கு ஆசீர்வாதம் தங்காது, அதிலே உனக்கும் எனக்கும் தேவ சமாதானம் தங்காது. அதுக்காகத்தான் அவர் எழுதியிருக்கிறார். பிணைக்கப்படாத. உலகம் சொல்லும் அழகா இருக்கு, அப்படித்தானே, அழகா இருக்கு, எல்லாம் காண்பிக்கும், இங்கெல்லாம் நார்மல் அப்படிதான் சொல்றாங்க, எல்லாம் நார்மல் பிரதர், இங்க பிறந்த பிள்ளை பிரதர் கொஞ்சம் அப்படித்தான். நோ, சத்திய ஆவியானவருக்கு விரோதமாய் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நடத்தினால் நான் சபிக்கப்பட்டவன். யாரா இருந்தாலும் சரிதான், சரிதானே. ஒரு இஸ்லாமிய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த பிள்ளைக்கும் இதே லோ தான். அந்த இஸ்லாம் மதத்திலிருந்து வந்தான்னு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடாது. இந்து மதத்திலிருந்து வந்தா இதே லோ தான், ரோமன் கத்தோலிக்க வந்தா இதே லோ தான். தேவனே இல்லை நாஸ்திகனாக இருக்கிற ஒருவன் வந்தாலும் இதே லோ தான். நீ பிணைக்கப்படாத. நாங்கள் அந்நிய நோகத்தோட பிணைக்கப்படக்கூடாது. நிச்சயம் கவனமா இருக்கணும். 15வது வசனத்தை போடுங்கம்மா, வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆமென். என்ன கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்றா பிசாசுட பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கு உதவி செய்யலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா சம்பந்தம் வைக்கக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. அது என்ன காரியமாக இருந்தாலும் சரிதான், சரிதானே. இது கடவுள் விரும்பாத அல்லது தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் இடமளிக்க கூடாது. அது எதுவானாலும் சரிதான். அது ஆராதனையா கூட இருக்கலாம், கடவுளுக்கு விரும்பாத ஆராதனை கூட இருக்கலாம். இன்றைக்கு என்ன ஆராதனை, ஷர்ட்டை திறந்து போட்டு டிஷர்ட்டை உள்ள விட்டுட்டு ஐயாசிக்காரலாம் ஆராதிக்கிறாங்க. ஏன் நாங்கள் இதை சொல்றோம் என்றால், மற்ற சபையை குற்றப்படுத்தல. நாங்கள் இன்றைக்கு என்னத்துக்கு வாலிபர் கையில் ஆராதனையை கொடுத்த நீங்க ஜீவோலி திருச்சபை நிர்வாகம் என்னத்துக்காக இந்த காரியத்தை செய்தது? நிற்கிறவங்களுக்கு எல்லாம் 50க்கு மேலே ஆச்சு, எல்லாம் பென்ஷன் குரூப். உண்மைதானே? இந்த வாலிப பிள்ளைகள் அமாரா அவங்க தான் சபையை கொண்டு போறாங்க. கர்த்தருடைய வருகை எப்போ அது எங்களுக்கு தெரியாது, வரைக்கும். அப்ப அவங்களுக்கு நாங்கள் சரியானதை கடத்தணும், அதுல நாங்கள் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் மிச்சம் கவனமா இருக்கணும். படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், திருமண காரியம் என்னென்றாலும். இப்ப உதாரணத்துக்கு ஆண்டவரை அறிஞ்ச ஒரு பிள்ளை, உதாரணத்துக்கு மார்க்கஸ் எடுத்துக்கொள்வோம்.
ஆண்டவர் அறிஞ்ச புள்ள. ஓகே, ஸ்கூலில் அவருக்கு 20 வயசு. சரிதான், நான் எந்த பிள்ளையே உதாரணம் காட்டுறேன். 20 வயசு. அங்கஞ்ச பார்க்காங்க, சத்தியத்தை கெடுக்கிறது சத்துரு. அங்கஞ்ச பார்க்காங்க. ஓகே, மார்க்கசனுக்கு இப்போ எத்தனை வயசு? 20 வயசு. அவருக்கு இந்த ஓமோன்கள் எல்லாம் என்ன ஆசை எல்லாம் வரும். அது ஆண்டவர் இயற்கையாகவே வாய்ச்ச ஒரு காரியம். அப்போ அவர் என்ன செய்கிறாருண்டா, உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையோட காய்ச்சி பழகி அவருக்கு ஒரு காதல் வருது. ஓகே, முதலாவது அவர் யோசிக்கணும், இது கர்த்தருடைய பிள்ளையா? இன்றைக்கு உயிரோடு உயிராக நேசிப்பாங்க, நான் கடைசி வரைக்கும் நிற்பேன். நீங்கள் முடிஞ்சா அப்படிப்பட்ட இதில் யாராவது இந்த ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தால் அவங்கள சபைக்கு கொண்டு வந்து ஒரு 2 மணித்தியாலும் ஒவ்வொரு ஞாயிற்று உட்கார வைங்க பார்ப்போம். உட்காராங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் நல்லவர் யாரு? எல்லாரோட நல்லவர் யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை நேசிக்காதவனா உங்களை நேசிக்க போறாங்க. இயேசுவை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படியாதவனா உங்களோட வாழ்க்கையில திருமணமாகின பிறகு கீழ்ப்படிய போறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வாலிப பிள்ளை, வாலிப பையன். இவருடைய ஆலயம் 45 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ், 45 வருஷ ஆண்டு விழா எல்லாம் கொண்டாடி எல்லாம் முடிஞ்சுது. ஓகே, பெண் வீட்டாரும் அப்படித்தான். அந்த சபை வேற, இந்த சபை வேற, ரெண்டும் ரசிக்கப்பட்டவங்க. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. திருமண உடன்படிக்கை முடிஞ்சுது. பெண் வீட்டாருடைய சபை, அவருடைய பேரை சொல்ல நான் விரும்ப இல்லை. ஐரோப்பா எல்லாம் வந்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மனுஷன், அநேகருக்கு தேவ செய்தியை கொடுத்த ஒரு மனுஷன். இப்ப அவருடைய நாசியிலே சுவாசம் நிறுத்தப்பட்டுட்டு இப்ப அவருடைய மகன் அந்த காரியத்தை அவரை அப்படியே எடுத்துக்கொண்டு போறார். 3 மாதம் தான் கோட் வாங்கியிருக்காங்க 70,000 ரூபாய்க்கு. ஸ்ரீலங்காவில் எல்லாம் செஞ்சு ஹோல் எடுத்து 3 மாசம் விவாகரத்து முற்றடைஞ்சி கொப்பியும் கையில கொடுத்தாச்சு. 2 பேரும் யாரு? நான் யாரையும் நியாயம் தீர்க்கல. எங்களோட பிள்ளைகளுக்கு சரியான விதியை நாங்கள் போடணும். அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது உண்மையாய் நடந்த சம்பவம். இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு போட்டு ஆட்களுக்கு சொல்லி நோ, இது சத்தியம், இது உண்மை நடந்த ஒரு காரியம். சும்மா இல்லாத பொல்லா எல்லாம் பாவக்கா தொங்குதடி அதெல்லாம் சொல்லி போட்டெல்லாம் போயிடாது. சத்தியத்தை சொல்லணும் பிள்ளைகளுக்கு. இது நடக்குது. இன்றைக்கு அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்க அந்த வாலிப பிள்ளைக்கு இன்றைக்கு சேர்ச்சியில் கூனி குறுகி நிற்கிறான். ராப்போசனம் எடுக்க இல்லாம இருக்கான். கொடுக்குறாங்களே இல்லை, ஊழியம் செய்ய இல்லாம இருக்கு. வேர்ஷிப் லீடர் அவன் ஊழியத்திலிருந்து நீக்கி போட்டாங்க. ஆனா அங்காள பக்கம் ஒரு பிரச்சனையும் இல்லை. விடுதலை கூட்டம் நடத்துறாங்க, பிசாசு விழுது கொள்ளையில் விடுறாங்க, நாங்களும் பார்க்கிறோம். உண்மை சத்தியம். ஆனால் தன்னுடைய விசுவாசிகள் 2 பேர், அது என்ன கல்யாணம் கட்டி 25-30 வருஷமா ரெண்டா சொல்லலாம். பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், கடுமையா இருக்கும். 3 மாசத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய திருச்சபைகள் இருவரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை வழிநடத்த முடியாத நிலைக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இயேசுவின் நுகம் இல்லையா? மனத்தாழ்மை இல்லையா? சாந்தம் இல்லையா? அதனால கவனம். வாலிப பிள்ளைகளா, பார்க்கறதெல்லாம் அழகா இருக்கும், வடிவா இருக்கும். உங்க அம்மா அப்பா முதலாவது தேவன். உங்களோட அம்மா அப்பா போல நல்ல ஃப்ரெண்டோ நல்ல ஆலோசகரோ இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. மரணத்துக்கு ஏதுவாய் சத்துரு மிகவும் அழகாய் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டு போவான். எதை செய்தாலும் தேவ மகிமைக்காய் செய். நீ காணிக்க போட்டாலும் தேவ மகிமைக்காய் போடு. ஏழைக்கு கொடுத்தாலும் தேவ மகிமைக்காய் போடு. ஃபேஸ்புக்கில் வெட்கமாயிருக்கு. 25 ஈரோ நான் ஊழியக்காரன் சொல்லி 25 ஈரோ வாழ்வாதாரத்துக்கு அனுப்பினு ரியாட் அந்த இதோட போட்டிருக்கு. எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். மற்றவன் பார்த்து சிரிக்க போறான். ஆண்டவரை
அறியாதவன் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு பேசாம இருக்கிறான். காரணம் என்ன? இயேசுவின் நுகம் இல்லையா? நாங்கள் அப்படி வாழக்கூடாது, நான் வாழக்கூடாது, நீங்க வாழக்கூடாது, வாலிப பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த நம்பி பிள்ளைகளை நாங்கள் இந்த காரியத்தில் நாங்கள் அவர்களை சேர்த்திருக்கிறோம். நாங்கள் உண்மையா இருக்கணும். அதனால நாங்கள் ஏதோ அங்க சபையில தானே நடக்குது, அது அப்படித்தான் பிரதர். நோ அப்படி இல்லை. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் சரியான சத்தியத்தை சொல்லியாக வேண்டும். 16வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன். 16வது வசனத்துல என்ன அர்த்தம்டா? தேவனை மகிமைப்படுத்தாத ஊழியம், குடும்பம் எதுவானாலும் சரி, அது விக்கிரக ஆராதனை. எதுவானாலும் சரி, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நாங்கள் எதை செய்தாலும் சம்பந்தமே இல்லை, அது விக்கிரகம். ஆண்டவர் சொல்ற அது விக்கிரகம், வேண்டாம். ஒளிஞ்சிருக்கு எங்களுடைய இருதயத்துக்குள்ள, எங்கேயாவது இருக்கும் ஒரு இடத்த, அது விக்கிரகம். நீ ஸ்கூலுக்கு போகல, வேலைக்கு போகல, உனக்கு பின்னால அம்மா அப்பா ஒவ்வொரு நாளும் பின்னுக்கு வந்து நிக்க இயலாது. அதுவும் இந்த ஓவர் ஸ்கூல் யூனிவர்சிட்டி என்ன மனுஷனுக்கு தலைவலிக்குதப்பா. ஏண்டா அம்மா அப்பா போய் விசாரிக்க இயலாது, அம்மா அப்பா போய் விசாரிக்க இயலாது. நீ உண்ட வேலையை பார்த்துட்டு போ, அவங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு 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 பொல்லாத உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம், தேசத்தில் வந்து இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எது வைத்திருந்தாலும் அது விக்கிரகம். அதுல நாங்க கவனமா இருக்கணும். 17வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 17வது வசனம் சொல்லுதுண்டா, எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு அறிவாய் இருந்தாலும், பெரிய ஆசீர்வாதமாய் இருந்தாலும், நன்மை போல தோன்றினாலும் அது அசுத்தம், அசுத்தம், அசுத்தம். இதுக்கு ஒத்தபடி ஆதியாகமம் 3:6 வாசிங்க. எங்கட பாட்டி என்ன சொன்னான்னு பார்ப்போம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அம்மா எங்கட பாட்டிக்கு அது எப்படி இருந்தாம்? விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். பார்க்கக்குள்ள அப்படித்தான் இருக்கும், பலன்னு இருக்கும். ரோட்டால உள்ளுடு போட எல்லாம் வந்து நிற்பாங்க, ஜிம்ல அப்படியெல்லாம் நிற்பாங்க, எல்லாம் நன்மையா இருக்கும். ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்தது அசுத்தத்துக்கு அல்ல, அசுத்தத்துக்கு அல்ல. ஞானஸ்தானம் எடுத்தீங்களான்னு கேட்டா, ஞானஸ்தானம் எடுக்கணும் வேதத்தில் இருக்கோ கேட்குறாங்க. -5 குளிர். எப்படி நாங்க போவோம்? வீட்டை விட்டு போறோம், அப்படி போவோம், ஜாக்கெட் போட்டு உள்ளுக்குள்ள ஒரு நல்ல உடுப்பு போட்டு. அந்த குளிர் வந்து எங்களுக்கு பட்டா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், வியாதி வரும், ஒருவேளை வைரஸா மாறி மரணமும் சம்பவிக்கும். அதுக்காகத்தானே நாங்க போடுறோம். சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? போட்டு விடுறோம். வாலிப பிள்ளைகளுக்கு அது தாங்களா சர்ச் பண்ணி பார்க்குது, இந்த ஜாக்கெட் நல்லா, இது இவ்வளவு தாங்கும், அதான் எல்லாம். ஞானஸ்தானத்துக்குன்னா இருக்கோ. பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவை. பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள்ள சகல சத்தியத்துக்குள்ள நானும் நீயும் நடக்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. உடனே சொல்றது, கல்லன் எப்படி எடுத்தான், ஞானஸ்தானம் எடுத்தான், அவன் பரலோகத்துக்கு போனானே, அப்ப நீ சிலுவையில அடிக்கப்பட போறியா? அரை நிர்வாணமா தொங்குறதுக்கு நீ ஆயத்தமா? இல்லத்தானே. கிருபையாய் தந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தணும், ஆதரவாய் தந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தணும். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க. பாப்போம், மேல் வீட்டுக்காரன் உதாரணமாடுங்க, அவன் நாய்க்காக வந்து நிற்கிறான், அவனும் ஏசு கூட்டுன்றான், ஆனா நாய்க்காக வந்து நிற்கிறான். அந்த அறிவில்லை அவனுக்கு. எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. என்னத்துக்கு? அவர நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவரை ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளணும். வாலிப பிள்ளை எப்படியும் இருக்கலாம், இதுவரைக்கும் நீ என்னவும் செய்திருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த ஆன்லைன்ல கேட்கிற யாரா இருக்கலாம், அம்மா அப்பா யாரா இருக்கலாம், ஊழியர் யாரா இருக்கலாம்.
ஆனால் இன்றைக்கு நாங்கள் அசுத்தம் என்று நாங்கள் அறிக்கையிட்டால் கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவ்வளவுதான். நாங்கள் சொல்லணும் வாயத்தை வந்து, நாங்கள் உங்களோட சாந்தத்தையும் மனத்தாமையும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யும். பார்க்க அழகாத்தான் இருக்கும், பார்க்க நல்லாத்தான் இருக்கும். சபையில் ஒரு காரியத்தை நாங்கள் சாப்பாடு கொடுத்தா கூட அதை வீண்முறையும் செய்யக்கூடாது. சின்ன பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். இங்கே வாப்பா, உனக்கு இவ்வளவு எடு, சாப்பிட்டுட்டு காணாடி திரும்பி வந்து எடு. அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கணும், ஏழைகளை காண்பிக்கணும். இங்கே பார், இப்படி இருக்கு அந்த தேசத்தில், இங்கே இப்படி இருக்கு, அப்படி இருக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு எங்களுக்கு தாழ்மை வேணும். எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்கு. 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ இயேசுநாதர் என்ன சொன்னவர்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்போதான் பவுல் என்ன எழுதுகிறார்? நீ இந்த சுமையை நீ சுமந்தால், ஏற்றுக்கொண்டால், இந்த வேத வார்த்தையின்படி வாலிபப்பில் நீ வாழ்ந்தால், ஊழியக்காரலாகிய நாங்கள் வாழ்ந்தா, அம்மா அப்பாவாகிய நாங்கள் வாழ்ந்தா, நாங்கள் அவருக்கு ஊழியக்காரன் இல்லை, அவர்களுக்கு பிள்ளைகள். அந்த ஒரு சலாக்கியத்தை தாரார். எஜமானுக்கும் கூலியாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல விசுவாசம் உள்ள, இப்போ இதில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லுவோமே, அவர் வந்து பொஸ்ஸாக இருக்கிறார், நாங்கள் அவருக்கு ஊழியராக இருக்கிறோம்டா, அவருக்கு விசுவாசமா 8 மணிக்கு வேலைக்கு வேண்டாம், 7:30 போய் நிற்கிறோம். ஓகே, பார்க்குறாரு, இவன் கொஞ்சம் விசுவாசமாக இருக்கிறாண்டு எங்களுக்கு நல்ல சம்பளத்தை தருவார், ஊதியத்தை தருவார். மிஞ்சி போனால் வருஷ கடைசியில் கொஞ்சம் காசை தர போகிறார், அவ்வளவுதான். அது எஜமான். ஆனால் இவர் சொல்கிறார், இந்த நுகத்தை நானும் நீங்களும் சுமந்தால், அந்த சராசரங்களையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எனக்கும் உங்களுக்கும் அப்பாவாக இருக்க விரும்புகிறேன். இந்த சலாக்கியம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாங்கள் அனாதைகள் இல்லை இல்லவா? அனாதைகள் இல்லை, அனாதை இல்லை. நான் தலையில் அடி வாங்கியிருப்பேன், என்ன இல்லாது, என்ன அனாதை இல்லத்தில் நான் இருந்தபடியா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னதான் அந்த அறிவு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அடே, நீ அனாதை இல்லடா, அவனுக்கு அப்பாடா, பயப்படாத, அந்த அப்பா இருக்கிறார். அதனால நாங்கள் பயப்பட தேவையில்லை. சரிதானே? நாங்கள் யாரையும் குற்றப்படுத்த இல்லை, ஆனால் காண்பிச்சு கொடுக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு சரியா இருக்கணும். அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க பரலோகம் என்ன நினைக்கும், கர்த்தர் தூக்கு நூலகத்து நிற்பார். அன்றைக்கு நாங்கள் சொல்ல இயலாது. ஆராதனை நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரை. வாலிப பிள்ளைனால அப்படியே வாலிப பிள்ளைகள் முன்னுக்கு நிற்கிது, அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. கையை தட்ட சொன்னாலும் ஏன்னா தாழ்மை இல்லை எங்களுக்கு, அதான் பிரச்சனை. மனத்தாழ்மை வேணும், சாந்தம் வேணும். அது இருந்தா அவர் எங்களுக்கு அப்பாவா இருப்பார். அப்பா இருந்தா என்ன செய்வார்? ஒரு 3 வயசு 4 வயசு ஒரு பேபி ஹைவேக்குள்ளால இல்லாட்டி இதுக்குள்ளால அப்பா கையை பிடிச்சி போட, அது ஒன்றையும் பார்க்காது, வானம் கொண்டே அப்பா இருக்கிறார். அந்த உணர்வு எங்களுக்குள்ள வரும். அந்த உணர்வு இல்லாமல் பதறி போய், பயந்து போய், யோசிச்சு கொண்டு, அழுது கொண்டு, புலம்பிக் கொண்டு, அவனை பற்றி இவனை பற்றி அப்படி காரணம் என்னென்னா, எங்களுக்குள்ள தாழ்மையும் மனத்தாழ்மையும் இல்லை, சாந்தம் இல்லை. 2 விஷயம்தான். இதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு பிள்ளைகள் ஆகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. சங்கீதம் 22:30 வாசிங்க. சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆமென். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்றால் இன்னொரு சந்ததி இருக்குன்னு தான் பொருள். ஒரே சந்ததி அவரை சேவிக்கும் என்று இல்லை, ஒரு சந்ததி சேவிக்கும். அப்ப இந்த சந்ததிகள் கர்த்தரை சேவிக்கணும்டா இந்த நுகம் வைக்கப்பட வேண்டும். நான் பெருமையா மனமேட்டுமையா அவன் கேட்டவன் இவன் அப்படின்னு பேசிக்கொண்டுட்டா என்ற பிள்ளைகள் அந்த சந்ததிக்குள்ள வராது, வாய்ப்பே இல்லை. ஏன்? அம்மா அப்பாவாகி எங்களுக்கு மனத்தாண்மை இல்லை. ஆண்டவர் சொல்றார், அந்த சந்ததி தலைமுறை தலைமுறை வரைக்கும் சேவிக்கும். யோசிச்சு பாருங்க, உங்களை என்னை ஒருவேளை உங்களோட அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உங்களோட அக்கா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், தம்பி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் நீங்களை ஏற்றுக்கொள்ள வச்சிரு நம்புறேன். அவரைங்களை நம்புறேன். அவருக்கு இங்கே ஆக்கள் இல்லாமல் இல்லை,
நம்புறேன். அந்த கிருபைங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. அதனால இந்த சந்ததியை நாங்கள் சரியான வழிக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் எந்த இடத்துல எங்களை தாழ்த்தக்கூடிய கிருபை எங்களுக்கு வேண்டும், மனத்தாழ்மை வேண்டும். நான் பலிபீடத்துல நான் சொல்லுவேன், ஒரு வாலிப பிள்ளை வந்து என்னட்ட, மாமா நீங்க இப்படி பேசிட்டீங்க, நீங்க செய்தது பிழை என்று சொன்னா, நான் என்னை மேன்மைப்படுத்த சொல்லல, நான் அந்த பிள்ளையோட காலை கழுவி மன்னிப்பு கேட்க நான் தயார். அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வச்சிருக்கார். இது மரண பரியந்தம் காத்துக்கொள்ள ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு தான் என்னுடைய ஜெபம். மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, நாங்கள் தாழ்மையாக இருக்கோம், மனத்தாழ்மையாக இருக்கும். ரெண்டே ரெண்டு, யார் எங்களுடைய எஜமானன், நாங்கள் யாருக்கு கீழே வாழ்றோம், அது முக்கியமான ஒரு காரியம். ஏசாயா 49:15-16 கடைசியாய் வாசித்து முடிப்போம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென். அப்ப தாய்க்கு ஒப்பிடுறார் அவர். ஒப்பிட்டு சொல்றார், அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இப்படிப்பட்ட அப்பா எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு காணியை வச்சிருப்பாங்க, வீட்டை வச்சிருந்தாங்க. போக 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 அது கொஞ்சம் சின்னனா போய் இப்போ குட்டியாக வந்து நிற்கிது. அதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட கட்டையில் போது அந்த அளவுக்கு வந்து நிற்கிது. உண்மை, சத்தியம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த தாய் தகப்பனை விட நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னிடத்துல இருக்கிற ஏக்கம், உன்னிடத்துல இருக்கிற குறை, நீ எதை எதிர்பார்க்கிறா, தாழ்மையையும் சாந்தத்தையும் ஏற்றுக்கொண்டால் உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு தடையே இல்லை. அது எதுவானாலும் இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எதுவானாலும் இந்த ரெண்டையும் ஏற்றுக்கொண்டா அப்பாவுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும். சரிதானே? அதனால நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய மனத்தாழ்மை, மற்றவங்க இல்லை, மற்ற ஊழியக்காரனை பார்த்து அந்த மனத்தாழ்மை இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய மனத்தாழ்மை, சாந்தத்தை எங்களுக்கு தாங்க. மனம் திரும்புவோம். மனம் திரும்பினா எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா எங்களை நம்பி பேர பிள்ளைகளை தரப்போறார், தந்திருக்கிறார், மருமக்களை கூட்டிக் கொண்டு வரப்போறார், நடக்க போகுது. எங்களை நம்பித்தான் செய்ய போறார் ஆண்டவர். இந்த சாந்தம் இல்லாட்டி நாங்க தான் தடை. நாங்க தான் ஒரு சிவரை வச்சுட்டு நிற்கிறோம், வச்சு போட்டு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அங்க ஒன்று நடக்காது. காசு, வீடு, பங்களா, காருன்னு சொன்னா உலகத்துல இயேசு அறியாதவன் எங்களோட நல்ல வீடு வச்சிருக்கான். வீடு ஒன்று நாங்கள் பார்க்க போனோம். அந்த வீடு 3,49,000. அப்போ உண்மையிலே எனக்கு அந்த வீடு பிடிச்சிது. என்னுடைய எண்ணம் அதில் 3,40,000 சொல்லி எடுப்போம். 2 வீடாக பார்த்துட்டு அவன்கிட்ட போகிறேன். அந்த இமோக்காரன் ஒரு பேப்பரை விரித்து காட்டுறான், 3,40,000 போட்டிருக்கு. ஒருத்தர் கொண்டு 3,75,000 எழுதிட்டுருக்கு. நீ அதை விட கூட இல்லைன்னா உனக்கு உண்டு. அது ஒரு இஸ்லாமிய ஒரு ஆள். இப்போ அவன் ஆசீர்வாதமாக தானே இருக்கான். அது இல்லை, அது இல்லை மேன்மை, அது இல்லை மேன்மை இல்லை. கர்த்தருடைய ரட்சிப்பை பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், பஸ்ஸில், ரேம்பில், வேலைத்தளத்தில், சபையில், வீட்டில், எங்கும் நாங்கள் மனத்தாழ்மையாக ஏற்றுக்கொண்டால் அவருடைய கிருபையின் நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தடை இல்லை. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிங்க, அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஐயா இந்த நாளுக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வேதத்தின்படி, உம்முடைய மனத்தாழ்மை, உம்முடைய சாந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் மரண பரியந்தம் எங்களுக்கு தந்த மனைவி, பிள்ளைகள், சபை மக்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே நாங்கள் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா.